தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா முழுக்க தேவார மூவர் அப்படின்னு நம்ம சொல்கிற சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரும் பாடிய திருத்தலங்கள் 276. இந்த 276 திருத்தலங்களும் அவங்க அடியார்கள் கூட இல்லை தனியாகவோ நடந்தே சென்று அனுபவிச்சிருக்காங்க. அவங்க பாடின அந்த கோயில்களை அவங்க அடிபற்றியே நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். இது ஏற்கனவே சேக்கிழார் அடிச்சுவட்டில்னு சிவபாத சுந்தரம் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. புதுமையான பல செய்திகளை சம்பந்தர் சென்று பாடி தரிசித்த திருத்தலங்களை பற்றி ஒரு சின்ன டூர் மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எபிசோடு இது. இதை பற்றி வேறு யார் அற்புதமாக சொல்லிட முடியும்? நம்ம கூட இணைந்திருக்கிறார் மதுசூதனன் கலைச்செல்வன். வணக்கம். வணக்கம். சம்பந்தர் அடிச்சுவட்டில்னு ஆரம்பிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். சீர்காழிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுவோம். சீர்காழின்னு நீங்களே அடி எடுத்து கொடுத்ததுனால பெரிய புராணத்தில் சேக்கிழார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த அவதார நோக்கத்தை முதல்ல சொல்லுவார். சிவபெருமான் வாயாலவே சொல்லும்படியாக ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும். அதில் நீ போய் தென்னாட்டில் பிறந்து மனித குலத்தில் பிறந்து நம்மை பாட வேண்டிய செயல்கள்லாம் செஞ்சு வரணும்னு அதை சொல்லக்கூடிய கட்டத்தில் மாதவம் செய்த தென் திசை வாழவும் அப்படின்னு சொல்லுவார். பெரிய தவம் செய்த தென் திசை, பாரத தேசமே புண்ணிய தேசம், அதில் தெற்கு பகுதி ரொம்ப தவம் செய்தது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை கொடுப்பாரு. அந்த தவம் செய்தது எதனாலே, என்ன சிறப்பு இந்த தெற்கு பகுதிக்குன்னு கேட்கும்போது இருக்கக்கூடிய எல்லா தலங்களுக்குள்ளேயும் ஒரு 5 தலங்களை தனியாக எடுத்து சொல்லி இந்த 5ம் என்னென்ன காரணத்தால் தனிச்சிறப்பு பெறுவதுன்னு ஒரு பட்டியல் ஒன்று கொடுப்பார். அதில் காஞ்சிபுரத்தை சொல்லுவார். அது அம்பிகை தானே எழுந்தருளி தன் கைகளால் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவபெருமான் உபதேசித்த ஆகமங்களின்படி அந்த எம்பெருமானை அவரே காட்டி கொடுத்தபடியே வழிபாடு செய்து அவருடைய உள்ள உகப்பிற்கு ஆளாகி பெருமானை தழுவ குழைந்த சிறப்பெல்லாம் நடந்தபடியால் உலக உயிர்கள் பிறப்பதற்கே காரணம் சிவபூஜைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை தானே இருந்து அம்பிகையே செய்து காட்டிய தலம் அந்த காஞ்சி மாநகரம். அது தென்னாட்டில் தான் இருக்குது. அந்தபடிக்கே எம்பெருமான் 5 தொழில்களும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5ஐயும் தான் செய்வதை காண்பிக்கும் விதமாக ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய தில்லை அம்பலம் சிதம்பரத்தலம், அதுவும் இந்த தென் திசையில் தான் இருக்குது. உலக உயிர்களுக்கெல்லாம் தான் அதிபதியாக இருந்து எல்லா உயிர்களுக்கும் கருணை செய்வதற்காக வேண்டிய இந்திரலோகத்து போகங்களை எல்லாம் துறந்து இந்த நாட்டில் இங்கே மனிதர்களோடு இருக்கணும்னு சொல்லி அடியார்கள் பெருமையை பறைசாற்றி அடியார்களுக்காகவே தான் இருப்பதை காட்டி கொடுக்கக்கூடிய தலங்களிலெல்லாம் தலைமை பெற்றதும் சைவ சமயத்தின் ஆணி வேராகவும் தலைநகரமாகவும் இருக்கக்கூடிய திருவாரூர் திருத்தலமும் இங்கேயே தான் இருக்குது, தென்னாட்டில் தான் இருக்குது. இந்த பரம்பரை, இந்த ஞான மரபின் முதல் ஆச்சாரியராக கொள்ளப்படும் நந்தியம்பெருமான், சுவாமி அம்பாள்டேருந்து அடுத்து நந்தியம்பெருமான் தான் அந்த பரம்பரையில் முதல் ஆச்சாரியர். அவருடைய அவதாரத்திற்கு காரணமான திரு ஐயாறு திருத்தலம், திருவையாறு தலத்தில் தான் சுவாமிகளுடைய அவதாரம். அதனால் அந்த நந்திகேஸ்வரருடைய தோற்றத்திற்கு இடமாயமைந்த திரு ஐயாறு திருத்தலமும், அடுத்தது 5ஆவதாக பிரதம ஆச்சாரியர், சமயாச்சாரியர்கள் வரிசையில் நமக்கு முதல் ஆச்சாரியராக தமிழன்னை செய்த தவத்தினால் தமிழில் பாடும் ஞான குழந்தையாக தமிழாகரர் ஞானசம்பந்த பிள்ளையார் அவதாரம் பண்ணிய சீர்காழி திருத்தலமும், இந்த 5 தலங்களும் தென்னாட்டில் இருக்கிறது. மாதவம் செய்த தவத்தினால் தான் இந்த தலங்கள்லாம் இந்த அற்புதங்கள் நிகழ்த்துவதற்கு இந்த தென்னகத்தையும் அங்கே இருக்கும் இந்த தலங்களையும் இறைவன் தேர்ந்தெடுத்தான்னு சொல்கிறதுனால பெரிய தவமுடைய தென்னாடுன்னு இதை சிறப்பிக்கிறாங்க. அதில் அம்பிகை வழிபட்டது, சிதம்பரம், திருவாரூர், அந்த வரிசையிலே சீர்காழி திருத்தலத்தை வைப்பதற்கு காரணம் ஊழியில் மிதந்தது காழி, அதனுடைய தொன்மை, இதெல்லாம் தாண்டி ஞானசம்பந்தருடைய அவதாரத்திற்கு இடமானதுங்கிறது தான் காரணமாக வைக்கிறார்கள். அப்படி சம்பந்தருடைய அவதாரத்தை சைவ உலகம் கொண்டாடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் வைதிக உலகம் கொண்டாடுகிறது. இது இப்போ ஞானசம்பந்தர் ஏற்றி போற்றிய மரபு சித்தாந்த சைவ நெறியானாலும் அவர் செய்த செயல்களால் வாழ்ச்சி பெற்றது வைதிக தர்மம் முழுவதும். அதனால தான் அவருடைய பிறப்பு சேக்கிழார் சொல்லி கொண்டாடும் போது வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுதார்னு அவருடைய பெருமையை பாடி தொடங்குறார். இப்போ இந்த அவதாரத்திற்கு காரணம் இந்த 3 காரியங்கள். ஒன்று, வேத நெறி தழைத்தோங்குதல். வைதிக தர்மம் அப்போது இருண்டிருந்த ஒரு காலத்திலே சமண பௌத்த சூழ்ச்சிகள் எல்லாம் தமிழகத்தில் குறிப்பாக நிலைகொள்ள கூடிய ஒரு காலத்தில் தான் சுவாமிகளுடைய அவதாரம். அதனால் இவருடைய பிறப்பினாலே, அவர் செய்த அந்த கண்டனங்களாலே, அதுவும் பாண்டிய நாடு தான் அப்போது தமிழகத்தினுடைய ஒரு முகமாகவே இருந்தது. அந்த பாண்டிய நாட்டிலே போய் சைவ சமயத்தை ஸ்தாபனம் செய்து
இந்த அமன் சமய இருள் நீங்கன்னே சொல்லுவாங்க. அந்த வழிக்கு மக்கள் மனதிலே ஒரு இருளாக படிந்திருந்து உயரக்கூடிய வழிக்கு இடமில்லாது மறைத்திருந்த அந்த சமண பௌத்த சமயங்கள் எல்லாம் கண்டித்து சுவாமிகள் நெறிப்படுத்தினார். அதனால் வைதீக தர்மம் வாழ்ந்தது. அதனால வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா பிரிவினருக்குமே ஞானசம்பந்தர் செய்த பேருபகாரம் தமிழகத்திலே இவரால் தான். அந்த விதத்தில் நாம கைவர்களானாலும் சரி, வைஷ்ணவர்களானாலும் சரி, ஸ்மிருதிகாரர்களானாலும் சரி, வைதீக தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு ஞானசம்பந்தர் செய்த உபகாரம் ரொம்ப பெரிய அளவில். அதனால் தான் வேத நெறி தழைத்தோங்கிறார். அந்த வேதமாகிற நதி பெருக்கெடுத்து ஓடும்போது அவரவர்களுக்கு சௌரியமா ஒரு படித்துறையை வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஆழம் இந்த வேகத்துக்கு நமக்குன்னு ஒரு படித்துறை இருக்கே, அந்த மாதிரி அந்த வேத நதிக்கு ஏற்பட்ட பல்வேறு படித்துறைகள்ல ஒன்றாக இருக்கும் சைவத்துறை. அதனால தான் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்கன்னு அடுத்து சொல்றார். அந்த சைவமாகிற துறை அது சிறப்பு பெற்று விளங்குவதற்காக. மூன்றாவது பூத பரம்பரை பொலியன்னு சொல்றதுனாலே அடியார் திருக்கூட்டம் பெருமை பெறும்படியாக இவர் அழுதார், இவருடைய அந்த புனிதர் வாய் மலர்ந்தழுந்த அப்படின்னு சொல்லி சேக்கிழார் சொல்லி தொடங்குவார். அதனால் இவருடைய அவதாரத்திற்கு இடமான அந்த சீர்காழியும் காரணங்களையும் முதல்ல சொல்லிடுறோம். ஏன்னா அந்த காரணங்களை பற்றித்தான் மேலே காட்சிகள் எல்லாமே நடக்க போகுது, செய்யக்கூடிய அற்புதங்கள் எல்லாம். அந்த விதத்தில் கௌண்டின்ய கோத்திரத்தில் இவர் அந்தனர் குலத்திலே சிவபெருமானை முதன்மையாக ஏற்று போற்றக்கூடிய குலத்திலே தோன்றி அருளினார். தந்தையார் சிவபாத ஹிருதயர், தாயார் பகவதியார் அப்படின்னு தெரிய வருகிறது. இதெல்லாம் சேக்கிழாரே நமக்கு குறிப்பாக கொடுத்துடுறார். அவர்கள் இருவரும் தோணியப்பராக அந்த சீர்காழி திருத்தலத்தின் நாயகராக இருக்கக்கூடிய பெருமானிடத்தே பலகாலம் வேண்டி இந்த சமண சமய இருள், இந்த தாக்கம் இது நீங்கி உயர்வுடைய அந்த வைதீக நெறி வாழ வேண்டும், அதற்குன்னு வேண்டி பெற்ற பிள்ளையாக ஞானசம்பந்தருடைய அவதாரத்தை பார்க்கிறோம். அப்படி அவர் பிறந்து சேக்கிழார் கிட்டத்தட்ட ஒரு பிள்ளைத்தமிழே பாடுவார். அந்த குழந்தைக்கு அந்தந்த பருவத்தில் என்னென்ன செய்தார்கள், காப்பிட்டது, அந்த குழந்தைக்கு மங்களமாக ரட்சை எல்லாம் செய்தது, அது தவழ்ந்தது, சிறுதேர் உருட்டியது மாதிரியான விஷயங்கள்லாம் வீதியில் விளையாடுற வரைக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு 3 வயது வரையிலுமாக நடந்த செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிக்கொண்டே வருவார். சித்திரை மாதம் திருவாதிரை பற்றிய குறிப்புகள் அதை வைத்து தான் இன்றைக்கும் அங்கே அந்த முலைப்பால் திருமுலைப்பால் உற்சவம்னு சொல்லி போன வாரம் முடிஞ்சுது. அந்த உற்சவத்தை சித்திரை மாத திருவாதிரையில் வைத்து கொண்டாடுகிறார்கள். ஞானசம்பந்தர் 3 வயது நிரம்பிய போது அந்த நாள் வந்ததுன்னு சேக்கிழார் சொல்றதுனால அது அவதார நாளாகவே எடுத்துக்கிறது. அது ஆனால் அவதாரத்திற்காக நாம் கொண்டாடுவதில்லை. இது அவர் முளைப்பால் அருந்தி அந்த சிறப்புக்காகத்தான் அந்த விழாவை கொண்டாடுறோம். சைவ சமயத்தில் நாம் எப்பயுமே அந்த அவதாரத்தை அந்த தினத்தை கொண்டாடுவதில்லை, பிறப்பிற்கான ஒரு விஷயத்தை கொண்டாடுவதில்லைங்கிற மரபு இருக்கு. அந்த விதத்தில் ஞானசம்பந்தர் சரியாக 3 வயது நிரம்பி இருந்தபோது தந்தையார் அனுஷ்டானத்துக்காக ஸ்நானம் பண்ணுறதுக்காக வீட்டிலேருந்து புறப்படுறார். அப்போது இந்த குழந்தை தானும் உடன் வருவேன்னு அழத் தொடங்கி அவர் எவ்வளவு வார்த்தை சொல்லி பார்த்தும் இது அழுது காலை இறுக பிடித்து கொள்ள சரி ஆகட்டும்னு அவரும் கூட்டிக் கொண்டு செல்வதாகவும், போய் அந்த தீர்த்த கரையில அந்த குழந்தையை அமர்த்தி விட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அவர் விதிப்படி ஸ்நானம் செய்ய போறார். அப்படி அவர் போகும்போது அங்கே செய்யக்கூடிய ஸ்நானத்திலே இந்த உள்ள போய் ஆழ அமிழ்ந்து செய்யக்கூடிய ஸ்நானம், அதை அவர் செய்வதற்காக உள்ள போய் எல்லா துவாரங்களையும் சுத்தி செய்து கொண்டு அவர் செய்ய வேண்டிய ஸ்நானம். அந்த ஸ்நானத்தில் அவர் ஈடுபட்டிருக்கும் போது அவர் உருவம் தெரியலன்னு இந்த குழந்தை அம்மே அப்பான்னு அழத் தொடங்கியதாக சொல்றாங்க. அந்த அழுகையினாலே அந்த குரல் நேரா தோணியப்பர் வரையிலுமாக போய் கேட்க சுவாமியும் அம்மனுமாக உடனடியாக அங்கே எழுந்தருளி சுவாமி அம்பாளுக்கு நியமித்து அனுப்புகிறார். அந்த விதத்தில் அம்பாள் தன்னுடைய முலைப்பாலை ஒரு பொற்குவட்டிலே பிடித்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறார். அந்த குழந்தை அப்போ பருகிய ஞானத்தை சேக்கிழார் ரொம்ப விசேஷமாக சொல்லி ஓமையிலா கலைஞானம் இப்படின்னு ஒரு 3-4 விதங்களாக அந்த ஞானத்தை எல்லாம் விவரித்து சொல்லுவார். உணர்வறிய மெய்ஞானம் இதெல்லாம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமடைந்தார்னு சொல்வார். அந்த நிலையிலேயே சகலவிதமான கலைகளும் ஒரு சேர பெறப்பெற்றார்னு சொல்லப்படுகிறது. அம்மையும் அதிலே சிவனருளை சிவஞானத்தை குழைத்த அமுதாகத்தான் அந்த பாலை அவள் புகட்டினாள். அம்பிகையினுடைய ஸ்தனங்கள்ங்கிறது அருள் வடிவமாக பார்க்கப்படுகிறது. ஒரு தாயினுடைய மார்பு எப்படி பிள்ளைக்கு உயிரை தருவதாக இருக்கிறதோ அந்த மாதிரி அது. அதனால்தான் பல பதிகங்கள்லையும் அந்தந்த தலத்து விசேஷத்தை சொல்லும்போது அம்பாளை வர்ணிக்கும் போது அம்பிகையினுடைய ஸ்தனங்களை வைத்து ஒரு சிறப்பையும் பாடுவாங்க. அந்த நாமங்களே அமைந்திருக்க பார்க்கிறோம். பல திருக்கோயில்கள்லையும் அந்த தலத்து அம்பிகையினுடைய திருநாமத்திலே இது எதிரொலிக்கும்படியாக அமைந்திருக்கும். அப்படி உண்ணாமுலைங்கிற மாதிரி பெருநன்முலையாள், மலைமுலை நாயகி, இந்த மாதிரி நிறைய திருநாமங்கள் வரும். அப்படி ஒரு சிறப்பு தாயோடு அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவை கொண்டாடக்கூடிய விதமாக அதை செய்கிறாங்க. அப்படி உலகத்திற்கு அன்னையான இவள் குழந்தைக்கு முருகப்பெருமானுக்கு அடுத்து இவள் முலைப்பால் கொடுத்தது சம்பந்தருக்கு தானோன்னு சொல்லும்படியாக சிறப்பிப்பார்கள். அப்படி அந்த தாய் தந்தையர் செய்த தவம் இந்த பிள்ளைக்கு வாய்க்கப்பெற்ற அந்த பொற்குவட்டிலே கொடுத்த முலைப்பால், அதனால் ஏற்பட்ட சிவஞானம் எல்லா கலைகளையும் ஒரு சேர கற்றுத் தேர்ந்தார். வேத வேதாந்தங்கள், அங்கங்கள், அதனுடைய நுட்பங்கள், மொழி, நடை, அலங்காரம், இலக்கணம்னு புராணங்கள்னு எல்லாவற்றையும் அந்த க்ஷணப்பொழுதில் அவர் கற்றுத் தேர்ந்தார்னு எடுத்துக்கிறோம். அப்படி அந்த குழந்தை பால் பருகி இருக்க அம்பிகை மறைந்தருளினாள். ஸ்நானம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு கரையேறிய சிவபாத ஹிருதயர்
யாரோ கொடுத்த பாலை இந்த பிள்ளை குடித்து விட்டதே, யார் என்னன்னு கேட்க வேண்டாமா, யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுடுறதாங்கிற கோவத்தில் பக்கத்தில் கிடந்த ஒரு சிறு கோல் எடுத்து வச்சினாருங்கிறார். எடுத்து காமிச்சு மிரட்டினாரா, யார் கொடுத்த பால் இது சொல்லுன்னு. அடிக்கல, சும்மா மிரட்டுற மாதிரி காமிச்சு, குழந்தை சொல்லிடுதுன்னா தெரிஞ்சவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை, யாருமே தெரியாத யார்கிட்டயோ கொடுத்துருச்சோன்னு ஒரு பயத்தில் அவர் கேட்க போக சிறுகோல் கொண்டு வச்ச அந்த குழந்தை அப்போது தோணியப்பர் இருக்கக்கூடிய அந்த சிகரத்தை காண்பித்து அங்கதான் வேதப்பொருள் பட தோடுடைய செவியன் என்று எடுத்து பாடி, பிரணவத்திலிருந்தே தொடங்கி பாடி பெருமானுடைய குணங்களை எல்லாம் பாடி அந்த 4 வரி பாட்டுக்கு பலபடியாக பொருள் சொல்லியிருக்காங்க. திருமுறைகள் தோற்றம்னே பிரணவத்திலேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதுல அம்பிகை இடது பாகத்திற்குரியவளாக இருப்பதனால தோடு அணிந்த காதை காண்பித்து சொல்லுவது, இப்படியெல்லாம் அது சொல்லும் போதே சம்பந்தருக்கு வலது பக்கத்துல சுவாமி நின்று காட்சி தந்தாராம். அதனால இவருக்கு நேரா முதல்ல பட்டது சுவாமியினுடைய இடது சிறுச்செவி. அதனால தோடுடைய காதை பாடி, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் சொல்லி அந்த காதினுடைய வடிப்பே பிரணவம் மாதிரி இருக்கும். அது வளைஞ்சு வளைஞ்சு சுத்தி இருக்கிறது பிரணவம் மாதிரி இருக்கிறதுனால இடது காது சுவாமிக்கு அதுதான் கண்ணில் பட்டது. வலது காது உங்களுக்கு பிரணவத்துடைய கண்ணாடி அமைப்பு மாதிரி இருக்கும், இப்படி மாறினாப்புல இருக்கும். இடது காது தான் அந்த சுழி வந்து பிரணவ சுழி மாதிரி இருக்கும். அதனால தோடுடைய செவியன் எடுத்து பாடியது இடது திருச்செவியை பார்த்து விண்ணப்பத்தை ஏற்று அருளக்கூடியவன். அதனால வந்து செவியினுடைய சிறப்பை சொன்னார். இப்படி ஆரம்பித்து அதுல ஒவ்வொரு விஷயத்திற்கும் அத்தனை தூரத்திற்கு அதுலேயே உருவத்திருமேனி, அருவத்திருமேனி, அருவுருவத் திருமேனியை பாடுறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளன் 5 தொழில்களையும் வைத்து பாடுறார். பஞ்சாட்சரத்தினுடைய ஒவ்வொரு எழுத்தினுடைய விவரணமும் அந்த பாட்டில் இருக்குன்னுட்டெல்லாம் பலபடியாலும் அதை சொல்லுவாங்க. அதுல வந்து முனைநாள் பணிந்தேத்தன்னு சொல்லுவது வழி வழியாக பல பல பிறவிகளும் உன்னை வணங்கி துதித்த நினைவெல்லாம் சுவாமிகளுக்கு எட்டியதுன்னு சொல்லப்படுகிறது. இதுல அவர் பாடும்போது சிவபாத ஹிருதயரும் பக்கத்துல இருக்காரா? அவருக்கு தானே சொல்லி காட்டுறார். என் உள்ளம்கவர் கல்வன் இவனன்றேன்னு சொல்லு. சுட்டி பாடுறது யாருக்காக தானே இருக்கணும், இவன் தான் அப்படின்னு சொல்லணும்னா தனக்கு தானே என்ன சொல்லிக்கிறது. அப்பா கேட்டதுனால சொல்றார். ஸ்நானம் பண்ற போறதுக்கு முன்னாடி விட்டுட்டு போன பிள்ளை வேற, வந்த உடனே இப்படி இந்த நயத்தோட பாடுதே, 3 வயசு குழந்தை இப்படி பாடுதே. அவரோட நினைப்பு அப்ப எப்படி இருக்கும்? அது கொண்டாடுறார். அது மீதி பாடல்களையும் அவர் முழுக்க பாடி பூர்த்தி செய்து அந்த பதிகத்தை பூர்த்தி செய்த போது ஊரெல்லாம் கூடி அவருடைய பெருமை தெரியப்பட்டு குழந்தைய தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு சிவபாரதியர் தரிசனம் பண்ணிட்டு வீதிக்கு புறப்பாடாக கண்டருளி திருமாளிகைக்கு எழுந்தருளினார்னு சொல்றார். அந்த அற்புதம் ஊரெல்லாம் பரவ எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணாங்கன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக அந்த அற்புதம் சொல்லப்படுகிறது. முதல் திருமுறையில அந்த ஒரு பதிகம் வரும்னு நினைக்கிறேன். சுவாமிகள் வந்து கிட்டத்தட்ட சீர்காழிக்கு தான் அதிகப்படியான பதிகங்கள் பாடுறது. அதிகப்படியான பதிகங்கள் சீர்காழிக்கு தான் சுவாமிகள் பாடுறார். சம்பந்தர் பாடியதுனால பதிக கணக்கு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா சீர்காழிக்கு தான் அதிகப்படியான பதிகங்கள். ஏன்னா சம்பந்த சுவாமிகள் தான் அவ்வளவும் பாடி சிறப்பு செய்கிறார். அவருக்கு வந்து ஒரு வாட்டி ஊரை விட்டு புறப்படுறது முன்னாடி போவார், ஒரு பதிகம் பாடிடுவார். எங்கேயாவது யாத்திரை முடிச்சுட்டு திருப்பி வருவார், வந்து நின்னோன்னு அது அந்த அனுஷ்டானத்தை சம்பந்த சுவாமிகள் புராணத்திலே ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார் சேக்கிழார். ஒவ்வொரு முறையும் சீர்காழியை விட்டு வெளியேறதுன்னா முதல் காரியம் சுவாமிகிட்ட போய் அனுமதி பெறுவது. அப்போ ஒரு பதியம் பாட்டு போறா எல்லாம் முடிச்சுட்டு இல்ல, இதை ஒரு அனுஷ்டானமா சொல்றேன். நமக்கு வந்து ஊர்ல இருக்கிற ஒரு கோயில் இருக்குன்னா நம்ம யாத்திரையா போறோம்னா போய் வீட்டுல எப்படி பெரியவங்க சொல்லிட்டு போவோம், அந்த மாதிரி சுவாமிகிட்ட சொல்லணும். சில பேர் தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் கோவிலுக்கு போய் சுவாமி கிட்ட அதை சொல்லணும். இந்த மாதிரி யாத்திரை நிமித்தமா போறேன், துணையாக வரணும்னு சொன்னா வழித்துணையாக வருவர் பெருமான் தான்ங்கிறதுனால அதே மாதிரி முடிச்சு திருப்பி வந்த உடனே உங்கள் திருவிழாவில் நல்லபடியா நடந்தது அப்படின்னு சொல்லி அது கோயில்கள்லாம் இருந்தது சுருங்கி ரொம்ப சின்னதானதுக்கப்புறம் அடியங்கள்லாம் வீட்டில் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறதும், அது பாதி ராத்திரி 2 மணிக்கு வந்தாலும் 3 மணிக்கு வந்தாலும் பூஜை உள்ள போயிட்டு லைட்டை போட்டு நமஸ்காரம் பண்ணி விபூதி இட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. அதனால கோவிலில் போய் தரிசனம் பண்ணி தொடங்குறதும் அது ஒவ்வொரு யாத்திரையிலும் சேக்கிழார் சொல்லுவார். முடித்து வந்து தோணியவரை போய் தரிசனம் பண்ணிட்டு திருமாளிகைக்கு போனாருங்கிறத வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வருவார் சேக்கிழார். இப்படி பாடி முடித்து திருமாளிகைக்கு எழுந்தருளி எல்லாரும் ஆரத்தியெல்லாம் எடுத்து அவரை வரவேற்று கொண்டு போய் குழந்தை அமர்ந்து வந்தவர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்க அன்று இரவெல்லாம் சிவயோகத்திலேயே கூடியிருந்தாராம். இந்த ஞானம் ஏன்னா ஒரு சாமான்யமாக ஒரு 10ஆம் கிளாஸ் பரீட்சையை பாஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஒரு 2 நாளைக்கு தூக்கம் வராது. ஏதோ பெரிய இதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஒரு வெற்றி கழிப்பு அதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் இவருக்கு சகல விதமான கலைகளும் ஞானமும் தலையெடுத்த ஒரு நிலையிலே உறக்கம்ங்கிறதெல்லாம் கடந்து போயிடுறார். உறக்கம்ங்கிறதெல்லாம் கடந்து போய் அது சிவானந்தத்தில் லைக் நமக்கு ஒரு சாமானிய ஆனந்தத்துக்கே தூக்கம் வராதே, இது பரம சிவானந்தமாச்சு. அதனால அந்த ஆனந்தத்தில் அவர் அப்படியே சிவயோகத்தில் கூடியிருக்காராம். மறுநாள் பொழுது புலர்ந்த உடனேவே எழுந்து அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி சுவாமிகள் தோணியப்பர் தரிசனத்துக்கு போறார். நேராக போய் மறுபடியும் சீர்காழி சுவாமியை தரிசனம் பண்றார். தோணியப்பரை வலம் வந்து பதிகம் பாடி அங்கிருந்து அவர் விடைபெற்று கொண்டு முதல் திருத்தலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலக்கா தலத்திற்கு போறார். பேரே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய காடு கோலக்கா. அப்படின்னா ரொம்ப கோலம்னா அழகான இருக்கக்கூடிய பகுதி. அது ரொம்ப சின்ன குழந்தையாச்சு. அவங்க அப்பா ஆயிடுச்சுன்னு போறாரா? அப்பாவோட தான் போறார். பெரும்பகுதி யாத்திரைக்கு அவங்க அப்பா வரார். ரொம்ப முக்கியமான யாத்திரைகள், நிறைய யாத்திரைகள் அவங்க அப்பா ஆரம்ப காலத்துல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கார். அந்த விதத்துல இங்கேயும் கோலக்கா திருத்தலத்திற்கு போறார். அங்கே போய் சுவாமியை பாடுறார். அந்த இடத்துல தான் மடையில் வாழை பாயும் மாதரார்னு தொடங்கக்கூடிய பதிகம்.
அது ரொம்ப ரொம்ப அற்புதமான, எல்லாமே அற்புத பதிகங்கள் தான். இது ரொம்ப விசேஷமாக பாடி விசேஷமாக அந்த பெருமானை கொண்டாடி இருப்பார். அப்போது அந்த குழந்தை சந்தத்திற்காக 3 வயது குழந்தை பிஞ்சு கைகளை தட்டி தட்டி தாளம் எழுப்பி பாடியபோது கைகள் சிவந்தன. அதை பார்த்து பொறாத பெருமான் அதை எவ்வளோ தூரத்திற்கு சம்பந்தர பிள்ளையாவே பார்த்தார்னா, கைகள் சிவக்க இப்படி இந்த குழந்தை தாளமிடலாமான்னு சொல்லி உடனே பொத்தாளம் ஒன்றை தரார். எல்லாருக்கும் தர மாதிரியே வெண்கலத்தில் கொடுத்துட்டா அப்புறம் சம்பந்தருக்கு என்ன சிறப்பு இருக்கு? அதனால் பஞ்சாட்சரம் பொறித்த பொற்றாளம் வழங்கினார்னே சொல்றார் ஓ. சேக்கிழார். நமசிவாய மந்திரம் எழுதின பொற்றாளம் ஒன்றை பெருமான் கொடுக்கிறார். அதனாலே தாளம் கொடுத்தாருன்னு அந்த பெருமான் அங்கே இருக்கார். பொன் வந்து சத்தம் வராது, தங்கத்தை உரசினா சத்தம் வராது. அது பெருமான் கொடுத்ததாச்சு. அதனாலே நாதமாக அதில் இருந்து அந்த சப்தம் வரட்டும்னு அம்பிகை அருளுகிறாள். அதனால் ஓசை கொடுத்த நாயகின்னு அந்த அம்பாளுக்கு பெயர். பெருமான் திருத்தாளமுடையாரும் அம்பிகை ஓசை கொடுத்த நாயகி அப்படிங்கிற விசேஷமான ஒரு திருநாமத்தோட சுவாமி மம்மனமாக அந்த குழந்தைக்கு செய்த அருள், அது சிவத்தை கொண்டு அந்த திருவருள் விளக்கமாக அந்த சப்தம் எழுகிறதுன்னு காட்டுற மாதிரி பெருமானிடத்தே இருந்தே அந்த சிவத்தத்துவத்திலிருந்து புறப்பட்டதுங்கிற மாதிரி அந்த நாதம் வரும்படியாக செய்து அவர் தாளம் தட்டி மடையில் வாழை பாயும் பதிகத்தை பெருமான் முன்பாக விண்ணப்பம் பண்ண தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தார்கள்னு சேக்கிழார் சொல்றார். அப்படி ஒரு அற்புதம், முதல் நாளே நிகழ்ந்த அற்புதம் பொற்றாளம் பெற்று சிறப்பு பெற்றது. அந்த ஓசை கொடுத்த நாயகிங்கிறதுனால இன்னமும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி திக்குவாய் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த கோயிலில் போய் வேண்டிட்டாக்க பிரவாகமா பேச்சு வருது, பேச்சு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஊர் வழக்கு ஒரு நம்பிக்கை. நிச்சயமா அம்பிகை ஞானசம்பந்தருக்கு செய்த அற்புதத்தை அதே தாய் உள்ளத்தோடு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் செய்வாளுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போய் வணங்குறோம். வணங்கியவர்களுக்கு அந்த அற்புதம் நிகழ்ந்ததாகவும் சொல்றாங்க. பேச்சு தடுமாறக்கூடிய குழந்தைகள், அழுத்தமா பேச முடியாத குழந்தைகளுக்கெல்லாம் அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த அம்பாள் இடத்தை அர்ச்சனை எல்லாம் பண்ணி பிரசாதம் வாங்குற ஒரு மரபு இருக்குன்னு. அப்படி அந்த திருத்தலத்தை தரிசனம் செய்து கொள்கிறார். அன்னைக்கு அந்த திருக்கோலக்கா தரிசனம். அதற்கப்புறமா புறப்பட்டு அடுத்த நாள் அவருடைய தாயார் அவதாரம் பண்ணிய திருத்தலம், பகவதியார் அவதாரம் செய்த திருநனிப்பள்ளி, அந்த திருத்தலத்திற்கு எழுந்தருள்கிறார். அப்படி போகும்போது தான் தூரத்திலே பார்த்துட்டு அங்கே நல்ல மரம் செடி கொடியெல்லாம் இருந்த பகுதியை பார்த்து இது எந்த தலம்னு கேட்டபோது நனிப்பள்ளின்னு அவங்க தந்தையார் சொல்லவும், எதுக்கு சொல்கிறோன்னா அந்த ஊர் எந்த திசையில் இருக்குது என்னன்னு கூட தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனால் போய் நின்று அந்த எம்பெருமானை பாடுவதுன்னு வந்துடுச்சுன்னா திருவருளாலே அத்தனை விஷயங்களையும் அதில் பொருத்தி பாடுறார். அப்படி ஒரு சிறப்பு. அதனால் இது எந்த தலம்னு கேட்க நனிப்பள்ளின்னு காட்டி கொடுக்க திருநனிப்பள்ளியினுடைய சிறப்பு எல்லாத்தையும் அந்த இடத்துல சுவாமிகள் பாடித்தரார். அது வந்து அடுத்ததாக அவர் செய்த தரிசனம். இதுலேயுமே இப்போ கோலக்கா முடிச்சாருன்னா திருப்பி ஊருக்கு போனோடனே சீர்காழி சட்டநாத சுவாமி தோணியப்பரை தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவார். அது எப்பயுமே சுவாமி தரிசனம் முடித்து கொண்டு அவர் திருமாலைக்கு போறாருங்கிறத கீழே சொன்னபடியே அதை வலியுறுத்திக்கிட்டே வருவார் சேக்கிழார். அடுத்து நனிப்பள்ளியிலிருந்து அப்படியே அந்த கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய தலங்கள், நிறைய தலங்களை அந்த இடத்துல தான் தரிசனம் பண்றார். அதில் திருவலம்புரம், சாய்க்காடு, திருப்பல்லவனீச்சரம், திருவெண்காடு, இந்த தலங்கள் எல்லாமே இந்த கீழே கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய தலங்கள். அந்த எல்லா தலங்களையும் அதில் தரிசனம் பண்ணுறார். அதில் தான் திருவெண்காட்டு பதிகம் நமக்கு கண்காட்டு முதல்வன் பதிகம் பாடி கொடுக்குறார். அந்த பதிகத்தினுடைய சிறப்பு தான் நமக்கு பின்னாலே மெய்கண்டாருடைய அவதாரத்தோடு தொடர்புபடுத்தி சொல்லப்படுகிறது. எப்படி ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு கடைக்காப்பு சொல்லி பலஸ்ருதி சொல்லுவாரோ அந்தபடிக்கு திருவெண்காடு தலத்திலே அந்த 3 குளங்கள் அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கும். சூரிய சந்திர அக்னி புஷ்கரணின்னு 3 புஷ்கரணிகள் இருக்கும். இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரார்த்தனை, பிள்ளை பேர் வாய்க்காத தம்பதிகள் அந்த தலத்திலே போய் ஒரு மண்டல காலம் தங்கி இருந்து அந்த 3 குளங்களிலேயும் தினம் ஸ்நானம் பண்ணி அந்த தலத்து எம்பெருமானை வெண்காட்டி ஈஸ்வரையும் பிரம்ம வித்யாம்பிகை அம்பிகையும் தரிசனம் செய்து வணங்கினால் பிள்ளை பேறு வாய்க்கப்பெறுங்கிற ஒரு நம்பிக்கை இது பலகாலம் இருந்து வருது. இதில் சிறப்பு, இது சம்பந்த சுவாமிகள் காலத்துக்குமே கூட முன்னாடி சிலப்பதிகாரத்தில் இது ஒரு குறிப்பு வருது. கண்ணகி வந்து கோவலன் தன்னை விட்டு போயிட்டா, மாதவியோடு இருக்கான், வினை என்னை இப்படி தொந்தரவு பண்ணுதேன்னு சொல்லி வருத்தப்படும் போது அவருடைய தோழியர்கள் சிலர் சில விஷயங்கள்லாம் செஞ்சால் வினையிலேருந்து தீரலாம்னு சொல்லப்படுதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த முக்குள நீரிலே போய் குளித்து வர்றதை பற்றி ஒரு குறிப்பை தராங்க. இந்த பழக்கம் வந்து ரொம்ப தொன்மையானதுன்னு தெரிய வருகிறது. அப்படி முக்குள நீராக இருக்கக்கூடும் அந்த வெண்காட்டு முக்குள நீரை வைத்து சம்பந்தர் அந்த பதிகத்திலேயே பாடுறாரு. அப்படி ஆடுபவர்களுக்கு பிள்ளை பேறு வாய்க்கப்பெறுங்கிறது சொல்லப்பட்டிருக்கிற பலஸ்ருதி. அந்த பதிகத்தை அந்த தலத்தில் தான் விண்ணப்பம் பண்ணுறார். அது பின்னாடி உங்களுக்கு 13ஆம் நூற்றாண்டிலே அச்சுத களப்பாளரும் அவருடைய மனைவியாரும் அவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லாத இருந்த நிலையில் அவங்க திருப்பெண்ணாகடத்தில் இருந்தவங்க அவங்களுடைய குலகுருவான அருண்நந்தி சிவாச்சாரியார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி கேட்கும்போது அவர் தேவார சுவடிகளில் கயிறு சாத்தி பார்க்கிறார். இந்த நூல் சாத்தி பார்க்கிற வழக்கம் அது வழிபாட்டில் இருக்கிற ஒரு சுவடியை எடுத்து
கண்ணை மூடிட்டு அதில் ஒரு நூலை வச்சு இப்படி பிரித்து பார்ப்பாங்க. அப்போ அதில் என்ன பதிகம் வருதோ, இந்த நூல் வச்சு பார்க்கறது வந்து அனல்வாதம் புனல்வாதம் அப்போ கூட அது வந்து என்ன பதிகம்ங்கிறதை இவர் தேர்ந்தெடுப்பார். ஓ. சம்பந்த சுவாமிகள் ஒரு பதிகத்தை தேர்ந்தெடுக்கணும் போது அங்கே அந்த நூல் சாத்தி பார்ப்பார். இது வந்து வீடுகள்லேயே இருந்த பழக்கம், ட்ரெடிஷ்னலாகவே இப்போ இருந்தது. வரைக்கும் உண்டு. இப்போ வரைக்கும் உண்டு. பூஜையில் இருக்கிற திருமுறை புஸ்தகத்தை எடுத்து ஏதாவது இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு தெரியல, குழப்பமா இருக்குன்னு போய் கேட்டோம்னா, வீட்டில் பெரியவங்க சிவபூஜை செய்கிறவங்க வித்யாபீடத்தில் இருக்கிற அந்த திருமுறை புஸ்தகத்தை பெருமானை வேண்டி அந்த விண்ணப்பத்தை வச்சுட்டு அதை எடுத்து அந்த அதிலேயே இருக்கக்கூடிய அந்த கயிறை முன்ன பின்னன்னு வச்சு இப்படி பொருத்தி பார்த்து பிரிச்சாங்கன்னா, அப்போ வலது கை பக்கம் கடைசி வரக்கூடிய பாடல் அது எந்த தலமோ இல்லை அந்த பாடல்லையோ அந்த பதிகத்திலேயோ ஒரு குறிப்பு இருக்கும். அந்த குறிப்பை தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லப்படுகிறது. இல்லைன்னா அந்த தலத்துக்கு வர சொல்லி பெருமானுடைய உத்தரவு இப்படி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி அந்த திருமுறைகளில் கயிறு சாத்தி பார்க்கறது இல்லை நூல் சாத்தி பார்க்கறதுங்கிற ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. அப்படி அருணந்தி சிவாச்சாரியார் அந்த தம்பதியர்கள் கேட்டபோது கயிறு சாத்தி பார்த்து அதில் திருவெண்காட்டு பதிகம் வந்தது. அதனால் அந்த பதிகத்தினுடைய பலனே பிள்ளை பேர் வாய்க்க பெறுவது தான். அதனால் திருவெண்காட்டுக்கு போய் அந்த முக்குள நீரிலே தீர்த்தமாடி தினமும் அந்த வெண்காட்டு ஈஸ்வரையும் அம்பிகையும் வணங்கணும்னு சொல்லி அவர் சொல்ல, அச்சுதகலப்பாளரும் அவர் மனைவியாரும் அதேபடி திருவெண்காட்டிற்கு போய் தங்கியிருந்து அங்கே விதிப்படி இந்த அனுஷ்டானத்திலே ஈடுபட்டு அந்த வழிபாட்டின் பயனாக மெய்கண்ட தேவர் நமக்கு அவதாரம் பண்ணுறார். அதனால தான் அவங்க பிறந்த குழந்தைக்கு ஸ்வேதவன பெருமாள்னு வெண்காட்டீஸ்வரோட பேரையே வைக்கிறாங்க. ஸ்வேதவன பெருமாள்னு அவருக்கு திருநாமம் சாத்துறது. பின்னாளில் அந்த குழந்தை சத்தியஞான தரிசனிகளுடைய வழியிலே வந்த ஆச்சாரியர்கள்ட்டே அவர் நேரடியாக அந்த தீட்சையெல்லாம் பெற்றதுனால அவருடைய திருநாமமாக மெய்கண்டாருங்கிற திருநாமத்தையே இவருடைய குருநாதர் வைக்கிறார். பரமகுருவனுடைய திருநாமத்தை அதை அப்படியே தமிழ்படுத்தி மெய்கண்டாருங்கிற திருநாமத்தை சாத்துறார். அந்த விதத்தில் நமக்கு மெய்கண்டாருடைய அவதாரத்திற்கு அன்றே சம்பந்தர் விதைத்த விதையாக இந்த பதிகத்தை பார்க்கிறோம். இப்படி திருவெண்காடுன்னு சொன்னோன்னே ரெண்டு விஷயங்கள். அம்பிகையோட பேர் வந்து பிரம்ம வித்யாம்பிகை. எனக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பான ஒரு பேர். அது எவ்வளோ ஒரு பிரம்ம வித்தியை சித்தி பண்ணி தரக்கூடிய அம்பாள். சித்தி பண்ணி தரக்கூடிய அம்பாள். ரெண்டாவது வந்து அகோர வீரபத்ரர் திருவெண்காடு. அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரபத்ர சுவாமி ரெண்டுமே வந்து அந்த கோயிலுக்கு போனாக்க நிச்சயமாக கண்ணை விட்டு அகலாத மூர்த்தங்கள் ரெண்டு. மூணாவது வந்து அந்த நந்திகேஸ்வரர் வந்து சல்லடையாக தொலைச்ச மேனியோட இருக்கு. அசுரனோட ஏற்பட்ட அந்த அசுரனோட ஜலந்திரனோட ஏற்பட்டது. இந்த திருவெண்காடு பற்றி பேசும்போது எனக்கு இது மூணு ஞாபகம் வந்தது. இன்னும் ஒன்று நான் சேர்த்துறேன். அந்த நடராஜ சபை, சிதம்பரம் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த சபை, அது தர்மயாதீனத்து தம்பிரான் சுவாமிகளினுடைய திருப்பணி. தருமராதீனத்தினுடைய கட்டளத்தம்பிரானாக இருந்தவருடைய திருப்பணியாக அந்த தலத்தில் பார்க்குறோம். அந்த சபை வந்து அப்படியே தில்லையை போலவே ஏற்படுத்தியிருப்பாங்க. கனக சபை ஒன்று வைத்து பின்னாடி பஞ்சாட்சரப்படி அதுக்கு மேலே சுவாமி தாண்டவமாடியக்கூடிய சிறப்பு. அந்த சபையினுடைய மேல் விமானம், கூரை, மர வேலைப்பாடுகள் அத்தனையும் தில்லை சபை மாதிரியே அப்படியே ஏற்படுத்தியது தர்மயாதீனத்தினுடைய திருக்குடதரியார்கள் வந்தவருடைய திருப்பணியாக பார்க்கிறோம். அதுவும் அந்த ஊரினுடைய ஒரு தனிச்சிறப்பு. ஆக்சுவலாக திருவெண்காடுன்னு சொன்னாலே இப்போ இந்த நவகிரகம் அது மாதிரி வந்துட்டாங்க, புதன். ஆனால் அந்த புதன் சன்னிதிக்கு எய்தா மாதிரி இருக்கிற அந்த குளம் வந்து அந்த மூணுத்தில் ஒன்று. இந்த பக்கம் தெற்கு பக்கத்தில், தென்கிழக்கு பக்கத்தில் 2 இருக்கும். அப்படியே அந்த பக்கம் பிரம்மாண்டமான குளம். ஆமாம், வடமேற்குல இந்த குளமும் இருக்கும். 3மே பெரிய பெரிய தீர்த்தங்கள். நல்ல பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில். மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதி தரக்கூடிய ஒரு கோயில் வந்து திருவெண்காடு. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாய்க்காடு, பல்லவனீஸ்வரம் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஜனசந்தடி இருக்காது. ரொம்ப ஏகாந்தமாக இருக்கும் கோயில்கள் எல்லாமே. இப்படி அந்த தலங்கள் எல்லாமே, இந்த வலம்புரம், இது எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப ஏகாந்தமாக தனியாக விசேஷமாக இருக்கக்கூடிய கோயில்கள்னு தான் பார்க்கிறோம். திருச்சாய்க்காடு வந்து ஆக்சுவலாக வில்லேந்திய வேலவர். ஆமாம், திருச்சாய்க்காடு கூட அதில் அது ரொம்ப கம்பீரமான திருமேனி, பெரிய திருமேனியா வில்லும் அம்பும் ஏந்தி அப்படின்னு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவம். பல்லவனீஸ்வரமும் நல்ல கோயில். அது ஏற்பகை நாயனாருக்கு வீடு பேர் கொடுத்த தலம். வீடு பேர் கொடுத்த இடம் பல்லவனீஸ்வரம் திருத்தலத்தில் தான் மனைவியை கேட்டு வந்து ஏற்பகை நாயனாருக்கு அருள். ஏற்பகை நாயனார். ஸோ அந்த பக்கம்லாம் நிறைய ஹேப்பனிங்ஸ் நடந்த இடம். ஆமாம். அந்த பகுதிகள் எல்லாத்தையும் சுவாமிகள் தரிசனம் பண்ணி அந்த திருத்தலத்திலெல்லாம் ஈடுபட்டு பதிகங்கள்லாம் பாடி நிறைவாக மீண்டும் சீர்காழிக்கு போய் அங்கே திருத்தலத்தில் எழுந்துள்ளிருக்கார். தோணியப்பரை தரிசனம் பண்ணி திருத்தலத்தில் அங்கே சீர்காழி தலத்தில் எழுந்துள்ளிருக்கார். இப்படி திருவெண்காடு போயிட்டு திருப்பி சீர்காழி வந்துருவார். அந்த பகுதிகள் எல்லாம் முடிச்சுட்டு சீர்காழி வந்துருவார். அவங்க அப்பாவும் கூட போறாரு. ஆமாம், இந்த யாத்திரைக்கும் கூட போறார். எல்லா யாத்திரைக்கும் கூட போயிட்டு வரார். வந்தபோது அவரை சந்திப்பதற்கு ஒரு முக்கியமான விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்கார்.